இந்த அம்மா வேற வந்துருவாளே. அம்மா காப்பி வேணாம், பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ள விடுற? சும்மா இரு. ஐயோ, பரம்பரை குடியார மாதிரி காலை பொளந்துக்கிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா எனக்கு காப்பி வேணாம், பால் வேணாமா, போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. கடவுளே, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். ஓல்டேஜ் ஹெவியா இருக்கும் போல் இருக்கு. இந்த வெட்டு விட்டுது. எந்திரிக்க மாட்டேங்குது. செத்துக்கிட்டு போச்சாந்திரியே. ஆண்டி, சூடான பால்ல கொஞ்சம் ஆரிச்ச மிஸ் பண்ணி அரை ஆத்தி ஒரு அரை மணி நேரம் கண்டு நல்ல பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. அச்சோ, உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. என்ன கருகிறதா தகுதி? எங்க குளிந்து விட்டு எரியுதே. ஏன் எந்திரி யாரே? அது உடனே கட்ட நாயே பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டு. அப்பாடா, என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாதிரி உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? குளிருதா டாமி? என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷனை சரியா குடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிட்டனே. என்ன செய்யறது? ஆண்டி, இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய், அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். டாய், எங்களுக்கு ஆன்ட்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து. ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க, தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி, ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படத்துல பாடு பத்தாம இந்த நாய் வேற அரைப்பகுதியில கட்டி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டாய், கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சிப்டாய் ஐயோ காப்பாத்துங்க. இது என்ன அப்படி பாக்குது? அட அற போத நாயே. இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த வா, இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த. முதல்லையாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போனே. என்ன வருது? வாட்டு நினைச்சு வாட்டு பாட்டுல புடிச்சிருச்சு. அடி பாவி சிரிக்கலாம். ஆத்தாள் மேல ரெண்டு வேடிக்கை பாக்குறாங்களே. இங்க என்னாச்சுன்னு வந்து பாப்பாளுங்க, அங்க போய் பாக்குறாளுங்க. மெதுவா ஏப்பா இதோட 12 ஆச்சா? ஆமாப்பா. ஓகே, சீக்கிரம் பெட்டி. டேய் இறங்க. கரெக்ட் டைம்க்கு ஷிப்ல ஏத்திடுவீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டா ஏத்திடுவோம். இந்த வேலையை பார்க்க நீ டியூட்டி விட்டு வரணுமா? டேய், சேட்டு நம்மள நம்பி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுத்திருக்கான். கரெக்ட்டா பண்ணிட்டு வச்சுக்க. அப்பனா எல்லா ஆர்டருமே நமக்கு தான். வண்டிட சார் நல்லா செக் பண்ணியா சார்? ஏய் நீ கிளம்பு. போ அடுத்தது வாயோ. பார் காசி, இதோட 10 வண்டி செக் பண்ணியாச்சு. கடத்தல் சரக்கு எதுலயுமே மாட்டல. சரக்கு கன்ஃபார்ம்டா வருதா இல்லையா? நம்பு சார், கன்ஃபார்மா வருது. அந்த சேடு என்ன கழட்டி விட்டு வேற ஆளுகிட்ட சரக்கு ஊத்துட்டான் சார். நிஜமா தான் சார். நீ சிங்கப்பூர் ஷிப்ல சேடு சரக்கு ஏத்துறா நல்லா தெரியும் சார். அதுல எனக்கு என்ன? உனக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணா நான் குத்துறேன். ஆனா அந்த கம்னாட்டிக்கிறான் பார் சேட்டு, அவனுக்கு நான் யாருன்னு காட்டி ஆகணும். ஹலோ, போய் சேர்ந்துட்டீங்களா? எங்க போனோம்? செக் போஸ்ட்ல நிக்கிறோம். என்னது செக் போஸ்டா? அட நீ ஏன் டென்ஷன் ஆகுற? வழக்கமா நடக்கிறது தானே. உள்ள சேட்டோட சரக்கு இருக்குடா. அதான் தெரியுமே. அது இல்லடா, உள்ள இருக்குது 5 கோடி ரூபாய் மேட்ரு.
ஐம்பொன் சிலை. என்னடா சொல்ற? கடத்தல் சரக்கா? செல்வம் பேச டைம் இல்ல, மாட்டிக்காத. எப்படியாச்சும் உள்ள கொண்டு போயிரு. சக்கரை சக்கரை. என்னாச்சு செல்வம்? வண்டிக்குள்ள கடத்தல் சரக்கு இருக்குன்னு சக்கரை சொல்றான். செல்வம் சரியா மாட்டி விட்டான். போலீஸ் கிட்ட சீட்டு சரக்கு இருக்கா சொல்லி சக்கரவண்டியை கோத்து விட்டுறலாமா? யார் நம்புவா? அவன் போலீஸ், நான் ஜெயில இருந்து வந்தவன். ஏதாவது செஞ்சு பொருளை செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறதா நமக்கு சேஃப். நீயே பின்ன நிக்கிற வண்டி நம்பர் நோட் பண்ணு. ஹலோ சார், வண்டி நம்பர் TN09AC6654. தற்கொலை படை தீவிரவாதி ஒருத்தன் வண்டி நிறைய பாம்போட வந்து ஹார்பர்ல மோத போறான். வாட்? உங்க செக் போஸ்ட்ல தான் நிக்கிறான். முடிச்சா பிடிச்சுக்கோ. யோ தீவிரவாதி வண்டியில பாம்போட வந்திருக்காங்கயா, உடனே ஸ்டாப் பண்ணு. கம் ஆன். 6654 இந்த நம்பர் தான். யோ வண்டியில யாரியா? சார் இவெல்லாம் தீவிரவாதியா? நம்புற மாதிரி ஆகுது. முதல்ல வந்து வண்டிகளை செக் பண்ற வேலையை பாரு சார். நோ காசி. முன்னெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் இடுப்புல பெல்ட் பாம்பை கட்டி அனுப்பினானுங்க. இப்பெல்லாம் டெரரிஸ்டுங்க ட்ரெண்டியே மாத்திட்டானுங்க. வயசானவங்கள தான் அனுப்புறானுங்க. அவன் கண்ணை நல்லா பாரு, கொலை வெறி தெரியுது. ஆமா, இங்க என்ன நடக்குது? பாம் இருக்கான்னு பாக்குறோம். பாமா இருக்கட்டும் இருக்கட்டும். என்னையா ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார், ஒண்ணும் இல்ல. கேட் ஓபன் பண்ணுங்க, வண்டி போட்டு. மத்த வண்டி செக் பண்ணுங்க வாங்க. டிரைவர் பேக்ல டோர் ஓபன் பண்ணு. யோ மரியாதையா சொல்லு. ஹார்பர்ல பாம்பு த்ரெட்டிங் கால் வந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இந்த வண்டியில பாம்பு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்தது. அதான் தீவிரவாதி என்கொயரி பண்றேன். அப்ப இந்த வண்டி மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. மத்த வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. கம் ஆன் குயிக். கம் ஆன் ஆபீசர். இந்த வண்டி வர டேய், உன் சங்காத்தமே வேண்டாம். உன் ஏஜென்சி வேற ஆள வச்சு பாத்துக்கோ. என்ன விட்டுரு. சாரி செல்வம், சிங்கப்பூர் பார்ட்டி எனக்கு அவன் நிறைய செஞ்சிருக்கான். அதான் அவன் சொன்னதை என்னால தட்ட முடியல. செல்வம் அதான் அவன்கிட்ட சொல்லாம விடு செல்வம், அதான் சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டான்ல. டேய், நீ சுமாரா. இதெல்லாம் பண்ணி தானே 5 வருஷம் உள்ள கஷ்டப்பட்டேன். நீ ஏன்டா என்ன திருநாவே பாக்குற? என்னடா அப்படி சொல்லிட்ட? நான் உன் ஃப்ரெண்டுடா. சரி, இதுதான் கடைசி தடவை. இனிமே இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் உன்னை மாட்டி விட மாட்டேன். போதுமா? கண்ணை திறந்துகிட்டே யாராச்சும் பாலுங்காலத்துல குதிப்பாங்களா? இதோ நான் கூச்சிட்டு இருக்கேன். சக்கரை சொல்றதெல்லாம் பொய்ன்னு உள் மனசு சொல்லுது. ஆனாலும் நான் நம்புறேன். விதிங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி. ஒரு பக்கம் போகக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் இழுத்தா ரொம்ப வேகத்தோட எதிர்பக்கம் போயிடும். என்ன அறியாமலேயே நான் எதிர்பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். அம்மா லட்சுமி, இந்த மருந்து மாத்திரை போற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. இன்னொரு தடவை மயக்கம் வந்தா காப்பாத்துறது கஷ்டம். உடனே ஆபரேஷன் பண்றது நல்லது. ஆபரேஷனா லட்சக்கணக்கில் செலவாகும். ஏற்கனவே என்னால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சிட்டில பெரிய பணக்காரன், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. காசா இல்ல. நேரடியா அண்ணாச்சி கிட்டே ஆபரேஷன் பண்ண பணம் வேணும்னு நீயே கேட்டுற. நான் வரமா. என்ன மிஷன் பழசாயிடுச்சு, புதுசா மாத்தணும். சம்மதம்னா கேட்டு சொல்லு. என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்பாதிக்கிறல்ல, நம்ம தனியா போயிடலாமா? என் கண்ணுல தூசி பட்டா கூட அவரால் தாங்க முடியாது. அவரை எப்படி விட்டுட்டு வர்றது? இங்க பாரு பாரதி, அன்னைக்கு நான் கை குழந்தையோட அனாதையா நின்னப்ப அவர் தானே எனக்கு கடைக்கல கொடுத்தாரு. அந்த நன்றி எப்படி நான் மறக்க முடியும்? வா வா வா. ஏண்டிமா, நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு? உங்க வீட்டுல குடுத்துன இருக்கிற பாண்டி தான் இப்படி பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டினான், அவன் கொண்டு நோண்டிடுவன் நோண்டி. ஆத்தடி கண்ணு மேல குறியா காலையில. பாண்டி, ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா, உள்ள சகனம் தெரியலாம இருக்கு. நீ போ, வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள், வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. பாடி வாடா. யோ, நீ எப்ப அங்கே குத்துறனா? நல்ல வாடா.
இந்த மாதிரி லவ் லெட்டர். இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்ற? பட்ட பகல்ல பங்கன் நடக்கிறதுயா, இதுல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா போடா. போறேன்டா. இப்ப பாருடா. போறேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லு, வந்தானா வகுந்துருவேன் வகுந்து. ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்கு என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா உன் வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். உன் வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாயை குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி என்னாச்சு? அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஹாய் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ ஆன்ட்டி. காயத்ரி, உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். ஐ சூப்பரா இருக்கு அங்கிள். பிடிச்சிருக்கா? திறந்து விடு. ஐயோ, திறந்து விடுறதா? திறந்து விட்டா பேர்ட்ஸ்லாம் பறந்துடுமே. பேர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பரவாயில்ல, திறந்து விடு. ஏண்டா அம்பி, இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸை கொடுத்துட்டு அத போய் திறந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி, காயத்ரிக்கு என்னோட கிஃப்ட் இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி, நீ திறந்து விடு. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு விடாம என்ன பண்ணும்? தமிழ் படம் பார்த்து பார்த்து கிஸ்னா என்னன்னே தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நீ ஒளிரடமா? நான் 1/2 மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒளிரடங்கிற. சரி பாட்டு என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்தை விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிஷன் இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி, இங்க வாடி. கூப்பிடு யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாதிரி தெரிஞ்சுக்க. யோ, நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் வம்புடுத்தனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா வம்புடுறீங்க? இதெல்லாம் உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தாவும் பரம்பரையில சேர்த்து கட்டின விடாது. இரு அரிசி முட்டியை திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆடா அதுக்கு அப்பா பேட்டா. எது அரிசி முட்டியை திருடுனா? கூப்பிடு உன் ஆளுகளையும் கூட்டி வா. என் சொந்த கடையில கூட்டி வரேன். யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ பாக்கலாம். நீ குச்சி குரங்கு, இவன் குண்டு குரங்கு. போங்கடி ரெட்ட குரங்குகளா? யாரு குரங்குங்கற? நீ தான் மனுஷ குரங்கு. நீ குரங்கு, உங்க அப்பன் குரங்கு, உங்க குடும்பமே குரங்கு. குரங்கு பிறந்த குரங்குகளா? நீ போந்தா கோழி. வாங்களே. கூட்டி வாங்கடி, யார வேணாலும் கூட்டி வாங்கடி பாப்போம். பாருங்க, உன்னை போக சொன்னா போவே மாட்டேங்கறான். யாரு? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளிய. ஆகா. மாட்டியா? வாடா. பயவலையே மறுபடியும் அதே உலக்க பாட்டியை குட்டி வந்து புலக்கறக்கு ஏற்பாடு பண்ணிட்டு.
இன்னைக்கு நான் இங்க வந்ததே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லதான்.